விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு ஜனநாயக ரீதியாக அனைவரிடத்திலும் பேசப்படுகிற ஒரு கட்சி. கொள்கை ரீதியாக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இன்றைக்கு ஒரே ஆண்டுகளில் 2 மாநாடுகள் நீங்க நடத்தினாலும் கூட்டம் குறையாமல் அலைக்கடல் திரண்டு வரக்கூடிய அளவிற்கு மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சி. இன்னைக்கு இந்த விஜய் அவர்கள் தங்களுடைய அரசியல் மேடைக்கு மாநாடுக்கு பிறகு ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு தான் கலந்து கொண்டிருக்கிறார். அதுவே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த நிகழ்ச்சியை நான் ஏற்பாடு செய்த ஒரு ஆதவ அர்ஜுனா அவர் பார்த்தீங்கன்னா அந்த விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர். தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரை பற்றியும் இங்கு பேசப்பட்டிருந்தது. விஜய் அவர்கள் குறிப்பிடும்படியாக 2 அரசியலை பற்றி பேசியிருந்தார். ஒன்று, இந்தியா முழுக்க பேசும்போது இந்தியா அரசு இன்றைக்கு ஆளுகின்ற அந்த பாஜக அரசு மணிப்பூரில் நடக்கக்கூடிய அந்த கலவரத்தை இன்றளவு கண்டும் காணாமல் இருப்பதை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். அதேமாரி தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா வேங்கை வயல் பிரச்சனையை இன்றைக்கும் திமுக திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கான நீங்கள் நடவடிக்கை என்ன எடுக்கல, ஏன் எடுக்கல, எதுக்காக இவங்க நான் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசியிருந்தாரு. வேங்கை வயலில் பாதிக்கப்பட்ட அந்த நால்வரையும் அவர்களோடு இருந்தவர்களையும் அழைத்து இன்றைக்கு மேடையில் ஒரு அமர வைத்து அவர்களுக்கு இந்த மரியாதை செலுத்தியிருந்தாங்க. அப்போ இந்த இந்த இவங்களோட அணுகுமுறை அடுத்த கட்டம் வேங்கை வயல் பிரச்சனையை தொடரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. எல்லோரும் நீங்க நினைச்சிட்டு இருக்காங்க வேங்கை வயல் பிரச்சனை நீங்க நீர்த்து போச்சு, நான் முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் அது நான் யாரும் பேச மாட்டாங்க. இன்னைக்கு ஆதவ அர்ஜுனாவும் அதை பத்தி பேசியிருந்தாரு. விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் தலைவரும் பேசியிருந்தாரு. இன்றைக்கு தமிழக அரசியலில் சமத்துவத்தை பற்றி நீங்க ரொம்ப ஆழமா பேசியிருந்தாங்க. தொடர்ந்து இதை பற்றி இந்த வலியுறுத்தக்கூடிய ஒரு தலைவர் இருக்கிறாருன்னு சொன்னால் தொல் திருமாவளவர்கள் தொடர்ச்சியா பேசியிருந்தாரு. அவருடைய 1999ஆம் ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக புரட்சியாளரை பற்றியும் சமத்துவத்தை பற்றியும் சகோதரத்துவத்தை பற்றியும் நீங்க நீதியை பற்றியும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர், சமகால தலைவர். இன்றைக்கு அதே வழியில் அதே அந்த பாதையில் விஜய் அவர்களும் இன்றைக்கு தடம் பதித்திருப்பது வரவேற்கத்தக்கது. இன்னும் பல தலைவர்கள் உருவாக வேண்டும். இன்றைக்கு இதை பார்த்து அங்க இருக்கக்கூடிய நீங்க நிர்வாகிகள் புரட்சியாளர் பேரை சொல்லும் போதெல்லாம் ஆர்ப்பரித்தார்கள். அவர் இந்த பிரச்சனையை பற்றி சொல்லும் போதெல்லாம் இதுக்கு தீர்வு நீங்க நிச்சயமா கிடைக்கணும்னு சொல்றாங்க. எந்த ஒரு அரசியல் காரணத்திற்காகவும் தலைவர் தொல் திருமா இந்த மேடையை இந்த பகிராமல் இல்லை. அவருக்கு நிச்சயமாக தெரியும். நாங்கள் விரும்பி பார்க்கக்கூடிய இந்த தலைவர் யார் என்று சொன்னால் தொல் திருமாவளவர்கள். ஏனென்று சொன்னால் அரசியல் களத்தில் எதை நுட்பமாக செயல்பட வேண்டும் என்பதை நன்கு அறிந்திருக்கக்கூடிய ஒரு தலைவர். அவர் நிச்சயமாக இந்த மேடையில் நான் எழக்கூடிய பிரச்சனையை தவிர்த்திருக்கிறார். அதை மட்டும்தான் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இனி இந்த வரும் காலகட்டத்தில் அரசியல் நிலவரம் நம்ம மாறும்போது கூட்டணிகளும் மாறலாம் என்ற அந்த ஒரு பார்வை என்னிடம் மட்டுமில்லை, மக்களாகிய எல்லோரிடமும் அது இருக்கிறது. ஆனால் இது தலைவர்கள் தான் உறுதி செய்ய வேண்டும் என்பதை இந்த வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். வர வேண்டியதா இருந்தது. அவருக்கு எந்த மாதிரி நெருக்கடிலாம் நேர்ந்திருக்குன்னு தளபதியே சொல்லிட்டாரு. இந்த மாதிரி அரசியல் நெருக்கடி பயங்கரமா வருது. அதை பத்தி கூட்டணியில இன்றைக்கு இந்த கூட்டணியை உருவாக்கிறதுல இந்த முக்கிய பண்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியில அந்த காவிரி பிரச்சனைக்கு நான் இணைஞ்ச ஒரு கட்சிகள் தான். இன்றைக்கு தமிழகத்தில் அந்த ஒரு ஆளக்கூடிய இடத்தில் யார் வெற்றி பெற வேண்டும் என்பது தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு இந்த கூட்டணி வலிமையாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட்டணியில் நான் இருந்து கொண்டே கூட்டணியை உருவாக்கியவர்களை கூட்டணியில் இருந்து கொண்டே கூட்டணிக்கு நான் எதிராக நீங்க நின்றுவிட கூடாது என்ற கூட்டணி தர்மத்திற்காக தான் நாங்கள் தவிர்த்திருக்கிறோமே தவிர இதில் அரசியல் நெருக்கடிலாம் ஒன்றும் இல்லை எங்களுக்கு. விடுதலை சிறுத்தை கட்சி அதிமுகவும் அழைக்கிறாங்க, தாவழகவும் அழைக்கிறாங்க. எல்லா கட்சியாலும் விடுதலை சிறுத்தை கட்சி நம்ம கட்சியை இணைக்கணும் நினைக்கிறாங்க. அதை பத்தி உங்க கருத்து என்ன? விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு ஜனநாயக ரீதியாக அனைவரிடத்திலும் பேசப்படுகிற ஒரு கட்சி. கொள்கை ரீதியாக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இன்றைக்கு ஒரே ஆண்டுகளில் 2 மாநாடுகள் நீங்க நடத்தினாலும் கூட்டம் குறையாமல் அலைக்கடல் திரண்டு வரக்கூடிய அளவிற்கு மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சி. வேறு எந்த கட்சிகளும் அந்த அளவிற்கு கொள்கை ரீதியாக அவர்கள் வலிமையாக மேபி அவங்க இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் சனாதன எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, மது ஒழிப்பாக இருந்தாலும் சரி, வெல்லும் ஜனநாயகமாக இருந்தாலும் சரி, ஜனநாயகத்தை நாம் தொடர்ச்சியாக புரட்சியாளர் வழியில் தோன்றிய அத்தனை தலைவர்களும் இன்றைக்கு தோற்றதாக வரலாறு இல்லை. அந்த வழியில் தொல் திருமாவளவர்களும் இந்த வெற்றி பாதையில் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறார்.